வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு அழைக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் எத்தோப்பியா. தனித்துவமான எழுத்துமுறை, கலாச்சாரம், இசை மற்றும் சமையல் பழக்க வழக்கங்களில் தனித்து நிற்கும் எத்தோப்பியா அடிஸ் அபாபா என்கின்ற தலைநகரத்தையும் மற்றும் எத்தோப்பியா பிர் என்கின்ற பணத்தையும் கொண்டது. 12 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழற எத்தோப்பியா நாட்டுல பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க. இஸ்ரேலில் தோன்றிய கிறிஸ்தவ மதத்தை இன்று உலகில் ஏராளமான நாட்டு மக்கள் ஏற்று அம்மதத்தை பின்பற்றிட்டு வராங்க. ஆனால் உலகிலேயே கிறிஸ்தவ மதத்தை முதலில் ஏற்று பின்பற்ற தொடங்கிய முதல் நாடு எத்தியோப்பியா தான். எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவின் ஒரு ஆச்சரியமான நாடு. இன்று உலகில் பெரும்பாலான நாடுகள் 12 மாதங்களை கொண்ட கிரிகோரியன் என்கின்ற நாள்காட்டியை தான் பயன்படுத்திட்டு வராங்க. கிரிகோரியன் நாள்காட்டியின்படி இந்த ஆண்டு நமக்கு 2025ஆம் ஆண்டு. ஆனால் எத்தோப்பியா நாட்டுல கிரிகோரியன் நாள்காட்டிக்கு பதிலாக 13 மாதங்களை கொண்ட எத்தோப்பிய நாள்காட்டியை பயன்படுத்துறாங்க. கிரிகோரியன் நாள்காட்டி உருவாகி 7 வருடங்கள் பின்னரே எத்தோப்பிய நாள்காட்டி உருவானது. அதன்படி எத்தோப்பியா நாட்டிற்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு கிடையாது, 2017ஆம் ஆண்டு.